உங்க குட்டி நல்லா இரை எடுக்கணுமா, அது போல நல்லா வெயிட் போடணுமா, கண்டிப்பான முறையில் இந்த மருந்தை மறக்காம கொடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 81 இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டிகளுக்குலாம் மருந்து தான் கொடுக்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குட்டி இறை எடுக்க மாட்டேங்குது ப்ரோ, அதே மாதிரி முன்னாடி நல்லா இறை சாப்பிடுது, இப்போ நல்லா இறை சாப்பிட மாட்டேங்குது ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இடம் வைக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கிற கேட்குறீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி, முக்கால்வாசி பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குட்டி இறை எடுக்க மாட்டேங்குது ப்ரோ, அடர்த்தியோன்னு சாப்பிட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ரெகுலராக சாப்பிட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற இந்த மருந்து தான். உங்கள் குட்டி நல்லா இறை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற டைம் ஒன்று இருக்கு. கரெக்டா நீங்க காலையில ஒரு முறை தீவனம் கொடுக்குறீங்கன்னா அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி எப்பவுமே அந்த டயத்துக்கு காலையில கொடுக்கணும். மத்தியானம் நைட்டா இருந்தாலும் சரி, டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமிங்கை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கனாலே உங்க குட்டி நல்லா இட போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா சில குட்டியை நல்லா இற எடுத்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா இற எடுக்காம இருக்கும், அந்த அளவுக்கு இற எடுக்காது. அப்படிங்கும் போது அதுக்கான முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா புழுக்கள் தான். நீங்க காய்ச்சல் அந்த மாதிரி எது இருந்தா அது ரெண்டாவது பட்சம். இல்ல நல்லா தான் இருக்கு ப்ரோ ஆனா சாப்பிட மாட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடற்புழு தான். அந்த குடற்புழுவை நீக்கிறதுக்கு டானிக் தான் நம்ம யூஸ் பண்ற இந்த குடற்புழு நீக்க டானிக். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இதை போட்டோ எடுத்தனாலும் சரி, இதை அப்படி நேரா போய் நீங்க உங்க மெடிக்கல்ல கேட்டீங்கனாலே கண்டிப்பான முறையில கொடுப்பாங்க. இது என்ன அளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டிக்கு 8 மில்லி 10 மில்லி, பெரிய குட்டி அப்படின்னா 10 மில்லி கொடுங்க, சின்ன குட்டி அப்படின்னா 8 மில்லி கொடுங்க. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், இருந்தாலும் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறதுனால மறுபடியும் ஒருக்கா போடுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா, காலையில நீங்க தீவனம் போடுறதுக்கு முன்ன கட்டி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தீவனம் போடுங்க. இது கொடுத்த உடனே தீவனம் போடாதீங்க. அப்புறம் இந்த மருந்துன்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட பட்ஜெட் டைட்டா இருக்கு அப்படின்னா மாசத்துக்கு ஒரு 3 முறை கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பான முறையில் இது கொடுக்கணும். உங்க குட்டிகளோட குடற்புழுவை நீக்காதான் நல்ல இறை எடுக்கும், அதுவும் நல்லா வெயிட் கெயின் ஆகும், அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி குட்டிகள் பற்றியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.